சிம்ம ராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இப்போ 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நீச்சத்தன்மையில் இருக்கார். ஆனால் நீச்சம் என்றாலும் நீச்ச பங்கமாக இருப்பது நல்ல தன்மை தான். அப்போ ராசிநாதன் நல்லா இருக்காருன்னு தான் அர்த்தம். உங்கள் ராசியில் கேது உட்கார்ந்துருக்கார். ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அங்கே உட்கார்ந்துருக்கார். உள்ளார்ந்த தன்மைகளை கொடுக்க, அப்போ உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு மாதிரியான இனம் புரியாத சில கவலைகள் உங்களுக்கு தொற்று இருக்கும். என்னதான் நல்லது பண்ணாலும், என்னதான் நல்லது எல்லாமே இருந்தும் எல்லாமே இல்லாத மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்து கொண்டு மனதளவில் சில ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை இந்த சிம்மத்துக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். ஆனால் இந்த மாதம் பாருங்க, குரு பகவான் உச்சபலத்தோட அதிசாரமாக கடகத்தில் அமர்ந்து கொண்டு 8ஆம் இடத்தை சனியை பார்க்குது. அப்போ அஷ்டம சனியால், இந்த சனியால் தொந்தரவு ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அது மாறப்போகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ சில சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்த சிம்மத்துக்கு அந்த சங்கடத்திலிருந்து விலக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த நவம்பர் மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி 16ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் நீச்சமாகி நீச்சபங்கமாக இருந்த சூரியன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வந்து அந்த குருவின் பார்வை பெறுவது இன்னும் சூப்பரான அமைப்பு. அப்போ ராசிநாதன் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். சங்கடங்களை தீர்க்கக்கூடிய, மனதில் கஷ்டங்கள்லேருந்து விலக்கு கொடுக்கக்கூடிய, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கக்கூடிய, அதாவது எப்படி ரொம்ப ஒரு மாதிரி தன்மையில், அதாவது தடைகள் கொடுத்து நான் நடக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சோர்ந்து போயிருப்பீங்கள்ல, அந்த சோர்வையெல்லாம் நீக்கிவிட்டு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமையப்பெறுகிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. பண ரீதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமா சிம்மத்துக்கு அப்படின்னா நிச்சயமாக இல்லை. பண ரீதியில் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த நவம்பர் மாதம் இல்லை. ஏன்னா 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 4ஆம் இடத்துல போய் சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார். 4ல் போய் அமர்ந்திருந்து, அதாவது தனக்கு 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். அதுவும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு, தனக்காரக கிரகமான குரு பகவான் உச்ச பலத்தோட அமர்ந்து கொண்டு தனது 5ஆம் பார்வையாக அந்த புதனை பார்க்குது. அப்போ கண்டிப்பாக பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறையும் ஏற்படுத்த போவது இல்லை. குடும்பத்தில் சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் இருக்குமே தவிர அதை வளர்க்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக இல்லை. அப்போ கஷ்டங்கள், குடும்ப கஷ்டங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு மாதம், பண பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாதம், உங்கள் வாக்கால் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, அதாவது ஒரு வாக்கு கொடுத்து அது நடக்கலை அப்படின்னு சோர்ந்திருப்பீங்க பாருங்க, அதெல்லாம் இப்போ செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த சிம்மத்துக்கு அமையப்பெறும். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மாதம். இப்போ தைரிய வீரி துணிச்சல், அதாவது துணிச்சலோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம். 3ஆம் அதிபதி ஆட்சி பலம், 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம். செவ்வாயும் பார்த்தீங்கன்னா அதாவது வீரத்துக்கான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அப்போ செவ்வாயும் ஆட்சியோடு இருக்கார், முயற்சி ஸ்தானாதிபதி ஆட்சியாக இருக்குது. அப்போ என்ன, துணிச்சலோடு முயற்சியோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த சிம்மத்துக்கு. அதனால் சோர்ந்து போக மாட்டீர்கள். துணிச்சலோடு இறங்கி சாதிக்கணுங்கிற அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த சிம்மத்துக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சிலர் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது இதெல்லாம் செய்யலாம். ஏன்னா நிலத்துக்கு காரகன் ஆட்சி பலம், வீடு வண்டி வாகனத்துக்கு காரகன் அப்படின்னா சுக்கிரன் ஆட்சி பலம், 2 ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் இந்த சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் உள்ள ஒரு மாதம் தான் இந்த நவம்பர் மாதம். சார் அஷ்டம சனியால் ஏதாவது பாதிப்பு? நிச்சயமாக இல்லை. குரு சனியை பார்த்துடுறார், பெருசாக ஒன்றும் பாதிக்காது.
பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான். இறங்கி அடிக்கலாம் இந்த மாதம். என்ன கொஞ்சம் யோசிக்கணும். இது நன்மையா தப்பா, இது போன நமக்கு பலன் உண்டா இல்லையா. ஏன்னா கேது உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார்ல, ஒரு ஞானத்தை கொடுப்பார். அப்போ யோசிக்கணும். உள்மனது எப்படி, அந்த உள் மனசோடு செய்யக்கூடிய சில விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கும். 5ஆம் அதிபதி 12இல் உட்கார்ந்துருக்கு. 5க்குரியவன் 12ஆம் இடத்தில் உச்ச பலத்தோடு இருக்கு. குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்வார்கள். வெளிநாடுன்னு மட்டும் எடுத்துக்க வேண்டாம், வெளி மாநிலம், வெளியூர், அங்கே போய் படிக்கக்கூடிய அமைப்பு நிறைய. இந்த சிம்மராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகள் ஒரு டிகிரி முடிச்சாச்சுன்னா இன்னொரு பிஜியாவது ஏதாவது ஒன்று வெளியில் போய் படிக்கணுங்கிற எண்ணங்கள் ஆழமாக தோற்றுவிக்கப்படும். ஒரு சிலர் நான் வெளிநாட்டில் போய் எம்எஸ் படிக்கணும், வெளிநாட்டில் போய் அதை படிக்கணும், இல்லைன்னா ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறி போய் படிப்பாங்க. இப்போ +2 முடிச்சுட்டு இருக்காங்கன்னா தன்னுடைய டிஸ்ட்ரிக்டை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்டில் போய் படிக்கணுங்கிற ஆர்வங்கள் அதிகமாக இந்த சிம்மத்துக்கு ஏற்படுத்தும். நல்லா படிப்பாங்களா? நல்லா படிப்பாங்க. என்ன மனதில் மட்டும் அந்த ஒரு ஆசிலேஷனுங்கிறது சிம்மத்துக்கு இருக்கும். ஆனால் அந்த முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா மனசு மட்டும்தான். இந்த அஷ்டமசனி நடக்கும்போது என்ன ஆகும்னா, மனம் மட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கி கொண்டு ஏதோ இது நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் உணர்வுகளை விதைக்கும். அந்த நெகட்டிவ்க்குள்ளே போகக்கூடாது, அவ்வளோதான். சிம்மராசி என்பவர்கள் பாசிட்டிவ் விஷயம் மட்டும்தான் எடுத்துக்கணும். கடனுக்கு போகலாமா? கடன் கூப்பிட்டு கிடைப்பாங்க, கடன் கிடைக்கும். ஏன்னா குரு 6ஆம் இடத்தை பார்க்குறார், 6ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார். கடன் கிடைக்குமா? கடன் கிடைக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். ஆனால் கடன் கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா கடன் கிடைக்கும்ல, அப்போ அதிகமாக வாங்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? கடனை வாங்கி கடனை கட்டுறது இப்படி நிகழ்வுக்கு சென்று கொண்டிருக்கும். ஸோ அதனால் கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள், கடனை பற்றிய எண்ண ஓட்டங்கள், கடனை வாங்குவது, அது ஏதோ ஒன்று கடனை பற்றிய சிந்தனைகள் இல்லாமல் உங்கள் ஆழ்மனதில் இருக்காது. கடனை வாங்குங்க, வேண்டான்னு சொல்ல, ஆனால் கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கணும். 7ஆம் அதிபதி 8ல் இருக்கிறதுனால என்ன, 7க்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி 8ல் போயிருக்கார். சண்டை போடக்கூடாது. கணவன் மனைவி சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுது. 7க்குரியவன், 7ங்கிறது கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய இடம். அது போய் 8ங்கிறது இருக்கிறதுனால வலியை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறனால உணர்வு ரீதியில் சண்டை போடக்கூடாது. ஆனால் பொருளாதார ரீதியில் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். திடீர்னு வேலை கிடச்சிரும், திடீர்னு வேலை அமைக்கும், கணவன் வேலை சேஞ்சஸ், உத்தியோக சேஞ்சஸ், இதெல்லாம் அமைச்சு கொடுக்கும். அதில் எல்லாம் எந்த குறைபாடு இல்லை. ஆனால் உணர்வு ரீதியாக, உள்ளம் ரீதியாக மட்டும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அந்யோன்யத்துடன் செயல்படணும் அப்படிங்கிறத இந்த சிம்மராசி என்பர்கள் கணவனாக இருந்தாலும் சரி அல்லது மனைவியாக இருந்தாலும் அறிந்து கொள்ள வேண்டும், புரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் மட்டும் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நவம்பர் மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஆட்சி பலம், பாக்யாதிபதியும் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியும் ஆட்சி பலம். அப்போ வேலை மாறிக்கலாமா சார்? தாராளமாக மாறிக்கலாம். இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு மாறிக்கிங்க. அதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், சார் மாறலாமா வேண்டாமா, எனக்கு பிடிக்கல, ஒரே ஒரு குறைபாடு இருக்குது, என்ன வேணால் இருக்கட்டும், மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை தான். சிம்மத்துக்கு கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. மனசு எங்கேயோ ஒன்று எதையோ ஒன்று போட்டு அழைச்சிட்டு இருக்கும். வேலை மாறணுமா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்களா, இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு தான் மாறணுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருங்க. டக்குன்னு மாறிட்டு அப்புறம் போய் நான் வேலை பார்த்துக்கலான்னா அப்புறம் கன்ஃபியூஷன் ஆயிரும். 1 மாதம் 2 மாதம் டென்ஷன் ஏற்படுத்திடும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு செயல்படுத்துங்கள். ஸோ 12ஆம் இடத்தில் குரு இருக்கார். 12ல் குரு இருக்கும்போது என்ன பலன் சார்? நகர்த்துங்க சார், ஊரை விட்டு வெளிநகர்த்துங்க சார். வெளிநாட்டு போகலாம், வெளிநாட்டு போகக்கூடிய அமைப்பு இருந்தால் தாராளமாக வெளிநாட்டு போகலாம். வெளிநாட்டில் வேலை போய் பார்க்கலாம். ஊரை விட்டு நகர்த்தும், ட்ராவல் பண்ண வைக்கும், அதர் ஸ்டேட்டுக்கு போக வைக்கும். இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய, முதலீடுகளுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய இதெல்லாத்தையும் கொடுக்கும். அப்போ வெளிநாட்டு தொடர்புகள் கொடுக்கக்கூடிய
ஒரு நல்ல மாதம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, டெய்லியும் வழிபடக்கூடிய தெய்வம். ஏன்னா உங்கள் ராசியிலே கேது இருக்கார் அல்லவா, அந்த கேது ஞானக்காரகனான கேது இருக்கிறதுனால விநாயகரை நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது உங்கள் பக்கத்து வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை டெய்லி நீங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டு சென்றாலே உங்கள் காரியங்கள் ஜெயமாகும். உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த நவம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பும் மாறுபடும், தசாநாதன் புத்திநாதனும் மாறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். இந்த கோச்சார ரீதியான பலன்களை தொடர்ந்து ஒரு 3 மாதம் தொடர்ந்து பாருங்க. சரியாக பொருந்தி வரவில்லை என்றால் நிச்சயமாக உங்கள் தசாநாதனோ புத்திநாதனோ 6, 8, 12ஆம் அதிபதிகளோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.